வணக்கம் மேக்ஸ் 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 9.3 கொஸ்டின் நம்பர் 1ல் 4th சப்டிவிஷன் 0 to pi by 2 e power x. இப்போ இதுக்கெல்லாம் நமக்கு ஃபார்முலா தெரியும். 1 plus sin x is equal to 2 sin x by 2 cos x by 2 ஒரு ஃபார்முலா தெரியும். அதே மாதிரி 1 plus cos xக்கு 2 cos square x by 2ங்கிற ஃபார்முலா தெரியும். இப்போ இங்கே நம்ம இதை அப்ளை பண்ணிப்போம். 0 to pi by 2 e power x into 1 plus sin x ஓட ஃபார்முலா 2 sin x by 2 cos x by 2 by 2 cos square x by 2 into dx. இப்போ இதை நான் தனித்தனியாக டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ 0 to pi by 2 e power x 1 by 2 cos square x by 2 2 sin x by 2 cos x by 2 by 2 cos square x by 2 into dx. இந்த ஸ்கொயருக்கு ஒன்று போயிடுச்சு. இப்போ 0 to pi by 2 e power x 1 by 2 cos square x by 2 எப்படி எழுதலாம்? இந்த இடத்துல 2 cos square x by 2 அதாவது சீக்கன் ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா? இது வந்து 1 by cos வந்து சீக்கன், அப்போது சீக்கன் ஸ்கொயர் x by 2 இந்த 2 by 2 இங்கே 2 கேன்சல், sin by cos tan x by 2 into dx. சரியா? இப்போது இந்த இடத்துல வந்து இப்போ இந்த இதை இப்படி மாற்றி எழுதுகிறேன். 0 to pi by 2 e power x into tan x by 2 ஃபஸ்ட்டு போட்டு ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் x by 2 போடுறேன். அதாவது இது f of x இருந்தால் இதனுடைய f dash of x வந்து சீக்கன் ஸ்கொயர். tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் x வரும். அதாவது x பதிலாக x by 2 இருக்குது. அண்ட் x by 2 பண்ணும்போது 2 வந்துடும் இல்லையா? அதுதான் இங்கே இந்த இடத்துல ஃபார்முலா. இப்போ இதுக்கான இது உங்களுக்கு என்ன எப்படி இருக்குன்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. e power x f of x ப்ளஸ் f dash of x into dxஐ வந்து எப்படி எழுதலாம்னா e power x f of xன்னு எழுதலாம். இது ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது f of xஆக இருக்குதா, இது f dash of xஆக இருக்குது. ஸோ f of xும் இருக்குது, f dash of xும் இங்கே இருக்க மாதிரியே இருக்குது. அப்போ நம்ம இது எப்படி எழுதலான்னா, இது உங்களுக்கு ஃபார்முலா, இது ஞாபகம் வச்சுக்கலாம். இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போது இன்டெக்ரல் இதை எப்படி எழுதிடலான்னா e power x, தட் இஸ் இன்டெக்ரல் கேன்சல் ஆகிடும், வெறும் e power x போட்டுக்கலாம். இதில் f of xங்கிறது நம்ம tan x by 2ன்னு வச்சுருக்கோம். ஓகே, tan x by 2 இதனுடைய லிமிட் வந்து 0 to pi by 2. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆன்சர். இப்போ நம்ம e power xக்கு வேல்யூ என்ன, pi by 2 கொடுக்குறேன். tan pi by 2 by 2 மைனஸ் ஆஃப் e power 0 1 ஆகிடும். 1 into tan 0 0 ஆகிடும். அப்போ 1 into 0 0 ஆகிடும். அப்போ அந்த டேர்ம் நமக்கு தேவையில்லை. தட் இஸ் ஈக்குவல் டு e power pi by 2 இது என்ன ஆகிடும், tan pi by 4ன்னு ஆகிடும். tan 45 degree 1, அப்போ e power pi by 2 into 1 that is equal to e power pi by 2 is the answer. Okay, next sum. இதில் 5th subdivision 0 to pi by 2 root cos theta sin cube theta d thetaன்னு இருக்கு இல்லையா? இந்த கொஸ்டினில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம இதை எப்படி இன்டெகிரேட் பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு நான் புட்டு t is equal to cos thetaன்னு எடுத்துக்கிறேன். அப்போ dt equal to என்ன வரும், மைனஸ் sin theta d thetaன்னு வரும். இப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ சேஞ்ச் பண்ணும்போது லிமிட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? லிமிட்டையும் சேஞ்ச் பண்ணோன்னா இங்கே எக்ஸு இங்கே டி. அப்போது எக்ஸுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க லிமிட் வந்து 0வும் pi by 2வும் கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம அப்ளை பண்ணி டீயாக மாற்ற போகிறோம். எக்ஸுக்கு 0 டீட்டாவுக்கு 0னா காஸ் 0 1, அப்போ t ஈக்குவல் டு 1ன்னு ஆகிடும். அடுத்தது காஸ் pi by 2னா காஸ் 90 0, அப்போ t ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளோட லிமிட் என்ன மாறிதுன்னா 1 to 0 1 to 0 காஸ் தீட்டாவுக்கு ரூட் டி, சைன் தீட்டாவுக்கு சைன் கியூப் தீட்டா இருக்கு இல்லையா? இங்கே சைன் கியூப் தீட்டா நமக்கு வந்து சைன் தீட்டா தான் வேணும் இங்கே. அப்போ இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ மைனஸ் டிடி ஈக்குவல் டு சைன் தீட்டா டி தீட்டா. இப்போ சைன் தீட்டா டி தீட்டாவுக்கு பதிலாக மைனஸ் டிடி போட்டுக்கலாம். அண்டு இங்கே வந்து இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே 0 to pi by 2 இதை எழுதுறதுக்கு முந்தி 0 to pi by 2 இந்த ரூட் காஸ் தீட்டா அப்படியே இருக்கட்டும். இதை வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு
சைன் தீட்டா டி தீட்டான்னு பிரிச்சுக்கிறேன். சைன் ஸ்கொயர் இன்ட்டு சைனு சைன் கியூப் தீட்டா. இப்போ 0 to பை பை 2 ரூட் ஆஃப் காஸ் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா டி தீட்டான்னு பிரிச்சுக்கலாம். சரியா? அப்போ தான் நம்மளால் சம் கரெக்டாக வரும் நமக்கு. இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதுக்கு வந்து 1 to 0 ரூட் டி 1 மைனஸ் காஸ் தீட்டாவுக்கு டி, அப்போ இது டி ஸ்கொயர்ட் ஆகிடும். சைன் தீட்டா டி தீட்டாவுக்கு மைனஸ் டிடி. புரியுதா? இந்த மாதிரி புரிகிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இந்த மைனஸை நான் கேன்சல் பண்ணால் லிமிட்டை சேஞ்ச் பண்ணிடலாம். அதாவது 0 to 1ன்னு போட்டு இதை வந்து டி பவர் 1/2ன்னு போட்டுக்கலாம். 1 மைனஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு டிடின்னு போட்டுக்கலாம். இப்போ இதை முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதை மல்டிப்ளை பண்ணனா 0 to 1 டி பவர் 1/2 மைனஸ் டி பவர் 1/2 ப்ளஸ் 2ன்னு ஆகிடும் இல்லையா மல்டிப்ளை பண்ணும்போது இன்ட்டு டிடி. இப்போது 0 to 1 டி பவர் 1/2 2 to 4 plus 1 5/2 டி பவர் 5/2 இன்ட்டு டிடி. இப்போ இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணுவோம். டி பவர் 1/2 ப்ளஸ் 1 பை 1/2 ப்ளஸ் 1 மைனஸ் டி பவர் 5/2 ப்ளஸ் 1 பை 5/2 ப்ளஸ் 1 லிமிட் என்ன 0 to 1. சரியா? இப்போ இதை ஆட் பண்ணினா 3/2 வரும். அதாவது டி பவர் 3/2 பை 3/2 டி பவர் 2 into 1 2 plus 5 7 7/2 by 7/2 0 to 1. இது மேலே போச்சுன்னா 2/3 into டி பவர் 3/2 மைனஸ் 2/7 into டி பவர் 1/2 இது 0 to 1. இந்த மாதிரி எடுத்துருவோம். லிமிட் எடுத்துட்டோம்னா இப்போ இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணுறேன். 2/3 into டி பவர் 3/2னா 1 பவர் 3/2 1 தான் வரும். மைனஸ் 2/7 டி பவர் 1/2னா அதுவும் 1 தான் வரும். அடுத்த லிமிட்டு நம்ம 0 கொடுத்தோன்னா மைனஸ் 0 தான் வரும். அப்போ இது என்ன ஆகிடும் 2/3 மைனஸ் 2/3 minus 2/7 2 7s are 14 minus 2 3s are 6/21 14ல 6 போச்சுன்னா 8 8/21. ஓகே நெக்ஸ்ட் வந்து 6th sum 0 to 1 1 minus x square by 1 plus x square the whole square into dx. இப்போ இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் என்ன எடுக்கிறேன்னு பாருங்கள். லெட் x is equal to tan t. இந்த இது ஃபார்முலாவில் வருது. tan t ன்னு எடுத்துக்கிட்டோம்னா dx is equal to secant square t into dt. ஓகே, இப்போ நம்ம அப்போ லிமிட்டை சேஞ்ச் பண்ணணும். x t. இப்போது இங்கே வந்து எக்ஸுக்கு 0 கொடுத்தோன்னா tan tயும் 0 ஆகிடும். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து 1 கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ எக்ஸுக்கு வந்து 1 கொடுத்தோன்னா டேனில் 1 எதுக்கு வரும் 45 டிகிரிக்கு. அப்போ π/4. இப்போ நம்ம லிமிட்ஸ் என்னவா மாறிடும்னா 0 to π/4 1 எக்ஸுக்கு பதிலாக என்ன tan square t 1 minus tan square t by 1 plus tan square t the whole square into dxக்கு பதிலாக secant square t dt. இப்போ 0 to π/4 1 minus tan square t by இது என்ன 1 plus tan square t ஓட ஃபார்முலா வந்து secant square t the whole square into secant square t dt. இதில் 1 மட்டும் போயிடுது. அப்போ 0 to π/4 1 minus tan square t by secant square t into dt. இதை நம்ம பிரித்து எழுதுறோம். 0 to π/4 1 by secant square t minus tan square t by secant square t into dt. இப்போ 1 by secant square என்ன cos square t minus இது என்ன பண்ணலாம், இந்த tan square t இருக்கு இல்லையா, அது இங்கே பாருங்கள் sin square t by cos square t. இது என்ன ஆகும் secant square எப்படியெல்லாம் 1 by cos square t. cos squareக்கும் இந்த cos squareக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கும் ஒரு sin square t தான் இருக்கும் into dt. சரியா? இப்போது இதனுடைய ஃபார்முலா என்ன cos square theta minus sin square theta equal to cos 2t into
dt. இப்போ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். cos 2t டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? sin 2t இல்லையா? sin 2t by இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண by 2. இதனுடைய வேல்யூ 0 to pi by 4. அப்போது இந்த 1 by 2 நம்ம வெளியில் வச்சுக்கலாம். sin 2 into pi by 4 minus sin 2 into 0. இது cancellation pi by 2. இப்போ 1 by 2 into sin pi by 2 ஓட வேல்யூ 1, sin 90 ஓட வேல்யூ 1, minus sin 2 into 0 0, sin 0 ஓட வேல்யூ 0. அப்போ 1 by 2 is the answer. Okay, next subdivision அடுத்த இதில் பார்க்கலாம். Thank you.